2016 ஆண்டு ஆரம்பமான ரைசீனா மாநாடு இம்முறை 11வது தடவையாக நடைபெறுகின்றது. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். அவதானம், ஒத்துழைப்பு, முன்னேற்றம் என்ற துணைப்பொருளில் இம்முறை மாநாடு நடைபெறுகின்றது. 110 நாடுகளை சேர்ந்த 2700க்கும் அதிகளவான அரசு தலைவர்கள், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், பாதுகாப்பு தலைவர்கள், பல்வேறு துறைகளின் நிபுணர்கள், புலனாய்வுத்துறை நிபுணர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் கலந்து கொண்டுள்ளார். பின்லாந்து ஜனாதிபதி கலாநிதி அலெக்சாண்டர் ஸ்டப் 11வது ரைசீனா மாநாட்டில் பிரதம விருந்தினராக பங்கேற்றுள்ளார். தற்போதைய நிலையை எடுத்துக்கொண்டால் இன்று மேற்குலகத்தில் காணப்படுகின்ற பிரச்சனைகள் மற்றும் மேற்கு மற்றும் கிழக்கு இடையில் காணப்படுகின்ற பிணைப்பு தொடர்பில் விவாதிக்கப்படுகின்றது. உலகளாவிய தெற்கு தொடர்பில் பேசியதை நான் பாராட்டுகின்றேன். ஏனெனில் தற்போது உலகில் தெற்கில் உள்ள நாடுகள் மிகவும் முக்கியமானவை. அதே போன்று நாம் மறக்கின்ற மற்றொரு விடயம்தான் மக்கள் தொகை. இந்த தசாப்தத்தில் மிகப்பெரிய 2 மாற்றங்களாக தொழில்நுட்பம் மற்றும் மக்கள் தொகை காணப்படுகின்றது. எதிர்காலத்தை எடுத்துக்கொண்டால் பெரும்பாலானோர் அமெரிக்காவில் இடம்பெறும் மாற்றங்களுடனேயே அதனை கணிக்கின்றனர். ஆனாலும் நான் நினைக்கும் வகையில் எதிர்கால உலகம் பல்முனையாக மாற்றப்படும். ஒரு நாட்டுக்கு மாத்திரம் முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய முடியாத நிலைமை ஏற்படும்.